ஒரு நிமிட கதை. கிட்டத்தட்ட பாலைவனம் போன்ற மணற் பிரதேசம். கொளுத்தும் வெயிலில் கடுமையாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் வீரர்கள். கமாண்டோ படைக்கான பயிற்சி அது. வீரர்கள் பயிற்சி எடுப்பதை தன் ஜீப்பில் அமர்ந்தபடி கண்காணித்துக் கொண்டிருந்தார் கமாண்டர். அவரது சீட்டுக்கு பக்கத்தில் வயர்லெஸ் ரேடியோ செட் அலறிக் கொண்டிருந்தது. சூரியன் உச்சிக்கு ஏற ஏற பயிற்சியின் கடுமை அதிகரித்தது. இப்போது அவர்கள் கையில் கனரக துப்பாக்கியை தூக்கிக் கொண்டு 2 கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டும். எல்லோரும் ஓடுவதற்கு தயாரான போது கமாண்டர், உங்களில் யாருக்கு வயர்லெஸ் ரேடியோ பற்றி நன்றாக தெரியும் என்று கேட்டார். பலரும் கையை தூக்கினார்கள். நான் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார் என ஒருவர் சொல்ல, நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் சார் என்றார் இன்னொருவர். நான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல வயர்லெஸ்கள் கூடவே வாழ்ந்திருக்கேன் சார் மற்றொருவர் சீனியாரிட்டி காட்ட. நான் வயர்லெஸ் ரேடியோ செய்யற கம்பெனியிலேயே ப்ரொடக்ஷன் பிரிவுல வேலையில இருந்திருக்கேன் சார் என்றார் கடைசி வரிசையில் இருந்த ஒருவர். எல்லோருக்கும் ஆசை. ரேடியோ எக்ஸ்பர்ட்டை தேர்ந்தெடுத்து அவனை கமாண்டர் தன் ஜீப்பில் வைத்துக் கொள்வார். இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே கடுமையான பயிற்சியிலிருந்து விடுதலை பெறலாம் என்ற ஆசை. கையை தூக்கியவர்களில் ஒருவனை கூப்பிட்டார் கமாண்டர். எல்லோரும் அவனை பொறாமையோடு பார்க்க, தன் ஜீப்பிலிருந்து வெயிட்டான வயர்லெஸ் செட்டை எடுத்து அவனிடம் கொடுத்த கமாண்டர், இதோட சத்தம் ஒரே தலைவலியா இருக்கு, நீ இதையும் தூக்கிக்கிட்டு ஓடு, ஏதாவது முக்கியமான தகவல் வந்தா சொல்லு, நான் ஜீப்ல வர்றேன் என்றார். இப்போது எல்லோரும் அந்த சுமைதாங்கியை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். தேவையற்ற எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களோடு சங்கடத்தையும் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.